மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஓகேண்ணே. போனா 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 சைடு ஓடு சைடு ஓடு சைடு ஓடு சைடு ஓடு சைடு ஓடு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் இன்னைக்கு பெரம்பூர் தொகுதியில் அவரோட பிரச்சாரத்தை தொடங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனால் சில காரணங்கள்னால பெரம்பூர்ல பிரச்சாரம் நடத்த விஜய்க்கு அனுமதி கொடுக்கப்படல. இதனால அதிருப்தி அடைஞ்ச தளபதி விஜய் இது எல்லாமே திமுகவோட சதி அப்படின்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தையும் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாரு. அதுல விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்த பிளான் பண்ணியிருந்த பிரச்சாரம்க்கு சென்னை போலீஸும் சில அதிகாரிகளும் சேர்ந்து தடையா இருக்கிறது நேரடியா ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு பாசிச செயல் மாதிரி தான் இருக்கு. மார்ச் 26ஆம் தேதியே, அதாவது பிரச்சாரம் நடக்க இருந்த 2 நாளைக்கு முன்னாடியே நாங்க பெரம்பூர் முல்லை நகர் பகுதியில் பிரச்சாரம் நடத்த அனுமதி கேட்டிருந்தோம். ஆனா இந்த கூட்டம் நடக்க இருக்கிற ஒரு நாள் முன்னாடி அந்த இடத்துல திடீர்னு பள்ளம் தோண்டி இரும்பு தடுப்புகளை வச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்படி திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு? இந்த நிலையில காவல்துறையும் இங்க 3000 பேர் கூட முடியாதுன்னு சொல்லி அந்த இடம் பிரச்சாரம் செய்யறதுக்கு தகுந்த இடம் இல்லைன்னு சொல்லி நாங்க கொடுத்த மனுவை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இப்படி சில அதிகாரிகளோட துணையோட தாவேகாக்கு எதிராக செயல்படுற திமுக அரசுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு விஜய் கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் இந்த மாதிரி நாங்க பிரச்சாரம் பண்ண முயற்சி பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் இந்த டிஎம்கே அரசு ஏதாவது காரணம் சொல்லி பெர்மிஷன் கொடுக்க டிலே பண்றது, இல்லனா பெர்மிஷன் கொடுக்காம அதை ரிஜெக்ட் பண்றதுன்னு தொடர்கதையாவே நடந்துட்டு வருது. மக்கள் ஆதரவு இருக்கிற ஒரு புது அரசியல் கட்சியோட ஜனநாயக உரிமையை இப்படி திட்டம் போட்டு நசுக்கிற இந்த செயல்னால ஆளும் கட்சிக்காக சில அதிகாரிகள் வேலை செய்யறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. எங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்குவோம்னு நினைக்கிறது ஒரு அப்பட்டமான நடைமுறை தான் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து டிஎம்கே எவ்வளவு பயப்படுதுன்னு காட்ட இதுவே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வரப்போற தேர்தலில் இந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிரான டிஎம்கே ஆட்சியை தமிழக மக்கள் கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்ப போறது உறுதி அப்படின்னு இப்படி திடீர்னு ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி அதை காரணமா வச்சு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்கன்னு திமுக மேல விஜய் குற்றம் சாட்டியிருந்தாரு. சென்னை மாநகராட்சியும் விஜய்க்கு பதிலளிக்கிற விதமா அதை நாங்க உடனடியா சரி பண்ணிட்டோம், இதனால அனுமதி தரலன்னு சொல்றது உண்மை இல்லை அப்படின்னு மறுத்திருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தளபதி விஜய் தலைமை செயலகம்க்கு நேரடியா வந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்களை சந்திச்சு பெரம்பூர் பிரச்சாரத்துக்கு அனுமதி தரலன்னு புகார் அளிச்சிருக்காரு. அந்த புகார்ல ஒரு தலைப்பட்சமா சில அதிகாரிகள் செயல்படுறாங்க அப்படின்னும் அவங்கள மாத்தணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. தளபதி விஜயோட இந்த செயல் இப்ப சோசியல் மீடியால பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் அவரோட சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி கேட்டு மனு அளிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தளபதி விஜயோட இந்த புகார் அடிப்படையில் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.